பீஸ் போல் கடுவிக்கீரை போட்டு சூப்பு வைக்கிறேன். அது எப்படின்னு நான் செய்கிறத என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்துக்குங்க. இது நெத்திலி பொடி, சின்ன நெத்திலி, 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், தவு இப்போ சூப்புக்கு போடுவாங்க, ரொம்ப லேஸாக இருக்கும் அந்த தவு. பீஸ் போல் இதுவும் பீஸ் போல் தான். இது ஜப்பனீஸ் தவு. அது இந்த கடுவிக்கீரை இது தான் இதுக்கு தேவையானது. எப்படி சூப்பு வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். நான் இப்போ செய்யும் முறையை காட்டுறேன். இப்போ இதை பூண்டு, நெத்திலி, பொடி வெங்காயம் போட்டுக்க. இப்போ இடிச்சுட்டு அது எப்படி செய்கிறதுன்னு அப்புறம் காட்டுறேன். அளவா இப்போ நான் இடிச்சிட்டேன்ல, அந்த இடித்ததெல்லாம் அங்கே இருக்குது. நான் இப்போ சூப்பு வைக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இடித்து வச்சதை அதில் போட விடதான். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சவக்கிற மாதிரி வந்தோடனே அப்புறம் நம்ம மற்றது பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சவக்க வந்த பிறகு தான் கொஞ்சம் ரொம்ப கருவானா சும்மா அப்படி சவக்கணும். சுடு தண்ணியை சூடாக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ உங்களுக்கு சூப்பு வேணுமோ அவ்வளோதுக்கு அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் ஊற்றுறேன். இவ்வளோ சூப்பு எனக்கு இவ்வளோ சூப்பு தான் தேவைப்படுது. அதனால் நான் அவ்வளோ வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட கூட வேணும்னா கூட நான் உப்பு போட்டுக்கிறேன். பத்துலன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொதிட்டோம். கொஞ்சம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிஞ்ச பிறகு தான் அப்புறம் இந்த பீஸ் போல் இப்போ அந்த கடுகுக்கீரையோட காம்பு இருக்குல்ல, அதை போட்டுருவோம். அதோட சேர்த்து விட்டோம். கீரையை தண்டை ஒன்று இப்போ போட்டுடுறேன். இப்போ கீரையை அப்புறம் போடுவோம். போட்டுட்டு இப்போ நல்லா கொதிய விடும். கொதிஞ்ச பிறகு அப்புறம் இந்த பீஸ் போல்லாம் போடும்போது அது கீரையும் போட்டுருவோம். இப்போ நான் மூடி வைக்கிறேன். நான் இப்போ இது நல்லா கொதிச்சப்போ அப்புறம் காட்டுறேன். இப்போ நான் மூடி திறந்து பார்க்குறேன். தண்ணி கொதிச்சா என்னன்னு. இப்போ கொதிது பாருங்கள். உப்பு சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்ப்போம். உப்பு பத்தலை. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பீஸ் போல் தவு இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒன்று இதை நான் போடுறேன். அப்புறம் இந்த தவை போடுறேன். எடுத்து அப்புறம் இந்த 4 தவு பெரிய தவு இருக்குல்ல, இந்த 4 தவு பெருசாக இருக்குது. அதையே இதோட போட்டுருணும். அப்புறம் அந்த பீஸ் போல் அந்த சின்ன சின்ன பீஸ் போல் வச்சுருக்கேன். இதை தண்ணி எடுத்து இதையும் போட்டுட்டு இந்த கடுகுக்கீரையும் போட்டுருவோம். இவ்வளோ தான் இந்த சூப்பு. நல்லா கொதிஞ்சோடனே அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது. உப்புலாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் சிம்பிள். என்ன வேணுமா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த சூப்பு கீரை பீஸ் போல் இல்லாட்டின்னு வெறும் கீரையை மட்டும் போட்டு முட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்புறம் பரிமாறும் போது உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் நேரம் மூடுறேன். சூப்பு கொதிச்சிச்சான்னு பார்ப்போம். அதை பாருங்கள், கொதிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதோட போதும், ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். சூப்புனா ரொம்ப நல்லாயிருக்கும். அது அப்படியே எடுத்து பரிமாற வேண்டியதான். பார்த்துக்குங்க. இவ்வளோதான். நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.